சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் மு க ஸ்டாலின் பெயரில் ஏராளமான திமுகவினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு மனுக்கள் விநியோகம் இன்று காலை தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் 25,000 ரூபாய் என்றும், மகளிர் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை மனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலையிலேயே ஏராளமானோர் மனுக்களை பெற்று சென்றனர். திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தங்கள் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பலர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள போலி வாக்காளர்கள் குறித்து தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்று சென்னை திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் நேற்றைக்கு முன்தினம்தான் மாநகராட்சி எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. அதை முழுமையாக களப்பணியாளர்களை, கழகத்தோழர்களை வைத்து சரிபார்த்து அதன் பிறகு அதில் இருக்கின்ற குளறுபடிகளை மாவட்டத்தினுடைய ஆணையாளராக இருப்பவர்தான் தேர்தலுடைய சென்னை மாநகர பொறுப்பாளர் என்பதால் அவரிடம் முறையாக தலைமை கழகத்தின் அனுமதியோடு புகார் அளிக்கப்படும்.